சொல்லு ரேவதி. மாமா எப்படி இருந்தது என்னோட ஆக்டிங்? நீ இந்த அளவுக்கு பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ மாமா, எல்லாம் உங்க ட்ரைனிங். ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன், ஒர்க் அவுட் ஆயிருச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நீ தான் மெயின்டைன் பண்ண. அப்படின்னா இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணதுல நான் பாஸ் ஆயிட்டேன், அப்படிதானே மாமா? ஆமா. நான் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் என்ன சொன்னாங்க? அக்காவும் மாமாவும் தான் என்ன திட்டினாங்க. அப்பா இத நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்காரு. ஸ்வாதி நீங்க போனதும் அழவே ஆரம்பிச்சுட்டா. என் சித்தி நீங்க பேசுனதுலயும் என் அம்மா நடந்துக்கிட்டதுலயும் பயங்கரமான குழப்பத்துல இருக்காங்க. நமக்கு அதானே வேணும். என்ன இருந்தாலும் அக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அப்பா மாமா அக்கா கிட்டையாவது நம்ம உண்மையை சொல்லிடலான்னு தோணுது. புரியுது. மாமா, மயில, ரோகிணி, கடைக்குட்டி, சுவாதி எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். அவங்ககிட்ட சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க நடந்துக்கிற விதத்துல சின்னதா சந்தேகம் வந்தா கூட உன் சித்தி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம நினைச்சது நடக்காது. புரியுது மாமா. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் யார்கிட்டயும் சொல்லாம அமைதியா இருக்கேன். பாப்போம் ரேவதி, எல்லாம் சீக்கிரமே மாறிடும். கண்டிப்பா மாறணும் மாமா. அப்புறம் மாமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னோட தாலி என் கழுத்துக்கு வரணும். நம்ம சந்தோஷமா நம்ம வீட்ல ஒன்னா வாழணும், ஹனிமூன் போகணும், ஆசை ஆசையா 5 புள்ள பெத்துக்கணும். 5? உனக்கு இதெல்லாம் ஓரா தெரியல? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. எனக்கு 2 பொண்ணுங்க என்ன மாதிரியும் 2 பசங்க உங்கள மாதிரியும் வேணும். நீ சொன்ன கணக்குப்படி பார்த்தாலும் 4 தானே வருது. அப்ப இன்னொன்னு? அது வந்து என்ன சொல்லு. அந்த குழந்தையும் உங்கள மாதிரி தான் வேணும் மாமா. இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உங்க நிலைமை எப்படி இருந்திருக்கோன்னு எனக்கு நல்லா புரியுது மாமா. எனக்கு பழைய ஞாபகம் வரலனா கூட உங்க மேல இருந்த அன்பு எனக்கு குறையலன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டதும் நான் பயந்த ஒரே விஷயம் உங்களை விரும்பினது. நீங்க இல்லைன்னா நான் என்ன ஆவேன் மாமா? அத நினைச்சுதான் நான் பயந்தேன். தேங்க்ஸ் மாமா. நான் உங்களை மறந்தாலும் என்ன நீங்க மறக்காம என்ன விடாம புடிச்சிட்டே இருந்திருக்கீங்க. எதுக்காக இப்படி பேசுற? இந்த நிமிஷம் நீ என் கூட இருக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?